வணக்கம் மக்களே, வணக்கம். லாக்டவுன் வரப்போதுன்னு எல்லாரும் பரவலாக பேசிக்கிறாங்களே, லாக்டவுன் வரப்போதா? பாரத பிரதமரே சொல்லிட்டாருங்க, அவரே அலர்ட் கொடுத்துட்டாருங்க, அதனால் இது வரப்போதுங்க அப்படின்னு எல்லாரும் யூடியூப்பில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட மார்க்கெட்டில் 20,250 ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த வாரே நடக்குதோ, கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேலே போயிடுமா? அடுத்த 5 வருஷத்தில் பிஎஸ்சி ஸ்டாக்கு தான் பட்டையை கிளப்ப போகுதுன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த காணொலியை பார்க்குற ஒருத்தரோட மனசுலையும் இந்த கேள்வியை கேளுங்க. உங்களோட தெருவோட பேர் காலனின்னு இருந்தால் ஏற்றுப்பீங்களா? நீங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. காலனின்னா என்னென்னா அடிமைத்தனத்தோட அடையாளம். அமெரிக்காவின் முன்னோடி, அதாவது காலனித்துவத்தையே கண்டுபிடிச்சவன், முதலாளித்துவத்தை கண்டுபிடிச்சவன், ஏகாதிபத்தியத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா அமெரிக்காவின் 25வது பிரசிடென்ட் வில்லியம் மெக்கன்லி. William McKinley has been called the architect of the American century. During his presidency, he led the United States through a transformation from a relatively insular nation to an outward-looking one, engaged in global trade, and was able to project power across the globe. He won a massively successful war, added to the country's first colonial possessions, propelled him to the White House. Yet, ironically, his presidency would be dominated not by questions of protectionism, but of imperialism. For as we'll see next week, trouble was brewing in the Caribbean, and McKinley, who was skeptical of wars and expressed little interest in overseas territories, was about to plunge headlong into the Spanish-American War. இந்த வில்லியம் மெக்கன்லியை ட்ரம்ப் பதவியேற்கும் பொழுது அவருக்கு அவரோட பேரை அங்கே இருக்கிற மலைக்கு பேராக சூட்டினார் நம்ம உலகரவுடி உலகநாதன். இதை நாங்கள் மெக்கன்லிக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், இனிமேல் அவரோட பேர் தான் அப்படிங்கிறார். A short time from now we are going to be changing the name of the Gulf of Mexico to the Gulf of America, and we will restore the name of a great president, William McKinley, to Mount McKinley, where it should be and where it belongs. பதவியேற்ற அடுத்த ஒரே வருஷத்தில் வெனிசுலாவில் போய் அடித்தாச்சு, ஈரான் மேலே இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை மெக்கன்லியோட அந்த சித்தாந்தத்தை தான் ட்ரம்ப்பும் ஃபாலோ பண்ணுறாரோ, அதை தான் மறைமுகமாக அன்னைக்கு பதவியேற்கிற முதல் நாள் அறிவிச்சாரோ? காலனி மயமாக்குதலா, முதலாளித்துவமா, ஏகாதிபத்தியமா, அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஸ்டார்ட் ஆகுதா? இதில் லிஸ்ட்டில் இந்தியாவும் இருக்குதா? நம்ம உலகரோடைய உலகநாதன் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முந்தின நாள், அதாவது ஜனவரி 19, 2025 நைட்டு 2 ரிப்போர்ட் அவரோட டேபிளுக்கு வருது உலகரோடைய உலகநாதனுக்கு. யார் கொடுக்குறான்னா இப்போதைய இருக்கிற மார்க்கோ ரூபியோன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகர். அவர் சொன்னாதான் ட்ரம்ப்பே கேட்கணும். அவர் 2 ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்குதுன்னா, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஆயில் வளம் எவ்வளோ இருக்குது, யார் யார்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குது, ஒரு நாடு எத்தனை நாள் ஆயில் இல்லாமல், சோலார் இல்லாமல், பவர் இல்லாமல் இயங்கும், அதை பற்றின ஒரு டேட்டா அது கொடுக்கறதா ஐஇஏம்பாங்க, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. அந்த ரிப்போர்ட்டில் காட்டுறாங்க, உலகத்தில் முதல் 3 இடத்துல இருக்கிறது வெனிசுலா. ஆயில் அவங்கள்ட்ட இருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட அவங்களோட ரிசர்வ் 885 வருஷத்துக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்கள் சவுதி, அதுக்கு கீழே பாருங்கள் 3வது ஈரான். நல்லா பாருங்கள், 8வது இடத்துல அமெரிக்காவுக்கு எத்தனை வருஷம் இருக்குது பாருங்கள் ரிசர்வ்? 12 வருஷம் தான் இருக்குது. அப்போ இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இன்னும் 12 வருஷம் தான் நம்மள்ட்ட ஆயில் இருக்குது. அப்போ முதல்ல இருக்க வெனிசுலாவும் ஈரானும் நமக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே வல்லரசாக பொல போட்ட முடியுங்கிறத சொல்கிறாரு மார்க்கோ ரூபியோ. அதே ஐஇஏ இன்னொன்னையும் காட்டுது. என்ன ரிப்போர்ட்டு? ரேர் எர்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிய மண்ணியல் மூலக்கூறுகள். அதாவது உலகத்தில் இப்போ ரேர் எர்த்தில் டாமினன்ஸ் பண்ணுறது சைனா தான். உலகத்தில் இருக்கிற 70 to 90% மைனிங் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, ரிஃபைனிங் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது எல்லாமே சைனீஸ் தான். அதாவது இந்த அரிய வகை மண்ணியல் மூலக்கூறுகள், அதாவது ரேர் எர்த் ஒரு 17-18 ரேர் எர்த் இருக்குது. இந்த ரேர் எர்த்துனா எப்படின்னா காந்த மூலக்கூறுகள், மேக்னெட்டிக் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய காந்த மூலக்கூறுகள். இது இருந்தால் தான் பேட்டரி, இது இருந்தால் தான் மிசைலு, இது இருந்தால் தான் டேங்கர்ஸு, இது இருந்தால் தான் ஈவி காரு, இதெல்லாம் ரெடி பண்ண முடியும். அதில் 16-17 வகையான மூலக்கூறுகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா லாந்தகம், சிரியமு, புரோமேத்தியமு, சமாரியமு, லூட்டீசியமு, இட்ரியம், துலியம், எர்பியம்னு சொல்லி, அதாவது காந்தங்கள், மிசைலு, ஜெட்டு, ட்ரோனு, மொபைலு, டிவி, எலக்ட்ரானிக்ஸு, இராணுவ உபகரணங்கள், எலக்ட்ரானிக் உபகரணங்கள் எல்லாமே நவீன உலகின் முக்கிய மூலக்கூறுகள். இது எல்லாமே சைனா கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிறத அந்த ரிப்போர்ட்டை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க.
யாருக்கிட்ட? ட்ரம்ப் கிட்ட கொடுக்குறாரு மார்க்கோ ரூபியோ. அதுக்கு அடுத்து இன்னொரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு, ஐஎம்எஃபோட ரிப்போர்ட். ஐஎம்எஃப்னு உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அதாவது எப்படின்னா அது ஒரு உலகத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி. எந்த நாடாவது வந்து கிரைசிஸ் ஆகிடுச்சு, அவங்க வந்து அந்த நாடு கவலை போகுது அப்படின்னாக்க இதுலேருந்து ஒரு ஃபண்டை எடுத்து எல்லார்ட்டையும் ஓட்டிங் எடுத்துட்டு அந்த ஃபண்டை அந்த நாட்டுக்கு கொடுத்து அந்த நாட்டை உயர்த்துறதுக்கு பண்ணுவாங்க. இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு. அந்த ரிப்போர்ட்டை ட்ரம்ப் கிட்ட கொடுக்குறாரு மார்க்கோ ரூபியோ, தயவு செஞ்சு இதை பார்த்துருங்கன்னு. அதில் என்னென்னா 1995 இதுவரையும் அமெரிக்கா ஜிடிபி growth டிக்ளைன் ஆகுது, இறங்கிக் கொண்டே வருகிறது, இறங்கு முகமாக ஆகிவிட்டது. என்னையிலேருந்து? 1990 மாறாக 1990 சைனாவோடைய இந்தியாவோடைய ஜிடிபி growth மேலோங்கி செல்கிறது. இதை அவங்கள்ட்ட காட்டுறாங்க. இன்னொன்று, இந்தியா மட்டும்தான் 2025, 2026, 2020 7%, 6% to 7% growth இருக்குது. உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்குமே இல்லைங்கிறத காட்டுறாரு. அதாவது இந்தியா வந்து எமர்ஜிங் கண்ட்ரிஸ்குள்ளே உள்ளே வந்துருச்சு, அவங்களோட ஜிடிபி growth பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப் கிட்ட சொல்கிறாரு இந்த மார்க்கோ ரூபியோ. இந்தியா வந்து எமர்ஜிங் கண்ட்ரிஸ்க்கு உள்ளே நுழைஞ்சிருச்சு கடைசி 10 வருஷத்தில். இது இப்போ இப்படியே விட்டோம்னா இந்தியா கூட வல்லரசு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத மார்க்கோ ரூபியோ வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் ரியல் ஜிடிபி 2025, 26, 27 6%, 7% வளர்ச்சி இருக்குது, மித்த நாடுகளோட அதிகமாக இருக்கிறதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு இந்த ரிப்போர்ட்டை வச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 6.2 இருக்குது, இந்தியா 6.2 இருக்குது, அர்ஜென்டினா 4 இருக்குது, போலந்து 3.1 இருக்குது, உக்ரைன் 4.5 இருக்குது, உஸ்பெகிஸ்தான் 6 இருக்குது, கசகிஸ்தான் 4.8 இருக்குது, சைனாவே 4.2 தான் இருக்குது, அடுத்து இந்தோனேஷியா 4.9 இருக்குது, அடுத்து வந்து மலேசியா 4 தான் இருக்குது, வியட்நாம் வந்து 5 தான் இருக்குது, கம்போடியா 4 தான் இருக்குது. ஆனால் இந்தியா 6.2 இருக்குதுங்கிற ரிப்போர்ட் அவர் வந்து கொடுக்குறாரு ட்ரம்ப் கிட்ட. அப்போ தான் மார்க்கோ ரூபியோ சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் பெற்று வளர்ந்து வந்துட்டாங்க எல்லா நாடுகளும், இப்படியே விட்டுட்டோம்னா இவங்கெல்லாம் வளர்ந்துருவாங்க, நம்மளோட உலகத்தில் நம்மளோட டாமினன்ஸு குறைஞ்சிரும், நம்ம வல்லரசு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அடுத்த 20 வருஷத்தில் நம்ம இழந்துருவோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பழைய காலத்தில் எப்படி இருந்தோமோ காலனி ஆதிக்கத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முந்தின நாள் 19 சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், என்னங்க இது அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி அட்வைசர் வந்து ஏகாதிபத்தியம், ஒரு நாட்டை வந்து அடிமைப்படுத்தல், ஒரு நாட்டை வந்து கைப்பற்றுதல், இதெல்லாம் ஐடியா கொடுத்துருப்பாரு நீங்கள் கேட்குறீங்களா? கேளுங்க. இந்த வார் தொடங்கிறதுக்கு முன்னாடி, ஈரானோட வார் தொடங்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி மார்க்கோ ரூபியோ வந்து மார்க்கோ ரூபியோ யாருங்கிறத சொல்லிடுறேன். இப்போதைக்கு உலகத்தில் இந்த பூமி பந்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், மோர் தென் பிரசிடென்ட். எகைன், ஏன்னா பிரசிடென்ட்டுக்கே எதை பண்ணணும், எங்கெங்க பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் எங்கெங்க இருக்குது, என்னென்ன பண்ணணுங்கிற சொல்ல வேண்டிய கட்டாயம், அதை வச்சு தான் பிரசிடென்ட்டே முடிவெடுப்பார். இந்த மார்க்கோ ரூபியோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த போர் நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி முனிச்சில் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் அவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். And that we would now live in a world without borders where everyone became a citizen of the world. This was a foolish idea. For the United States and Europe, we belong together. It could not solve the war in Gaza. Instead, it was American leadership that freed captives from barbarians and brought about a fragile truce. This is the path that President Trump and the United States has embarked upon. It is the path we ask you here in Europe to join us on. It is a path we have walked together before and hope to walk together again. For 5 centuries, before the end of the Second World War, the West had been expanding. Soldiers, its explorers, pouring out from its shores to cross oceans, settle new continents, build vast empires extending out across the globe. But in 1945, for the first time since the age of Columbus, it was contracting. The great Western empires had entered into terminal decline, accelerated by godless communist revolutions. For we in America have no interest in being polite and orderly caretakers of the West's managed decline. We do not seek to separate, but to revitalize an old friendship and renew the greatest civilization in human history. What we want is a reinvigorated alliance that recognizes that what has ailed our societies is not just a set of bad policies. கேட்டிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இங்கே முன்னாடி உட்காந்துருக்க எல்லா யூரோப்பியன்ஸு எல்லா கண்ட்ரிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பழைய மாதிரி நம்ம கலோனிசத்தை ஃபாலோ பண்ணணும். கலோனிசம்னு என்ன? காலனி ஆதிக்கம். கலோனிசத்தை ஃபாலோ பண்ணணும். இப்படியே விட்டோம்னா நம்ம டிக்ளைனுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், ஜிடிபி டிக்ளைனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதனால் காலனி ஆதிக்கத்தை நம்ம தொடங்கியே தீரணும்னு சொல்கிறாரு. எப்போ? ஈரான் வரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ நான் சொல்கிறேன்ல, ஏகாதிபத்தியம், காலனி ஆதிக்கம், ஒரு நாட்டை போய் கைப்பற்றுறது, ஒரு நாட்டை போய் சுரண்டுறது. சார் இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதமாக இருக்குங்கிறீங்களா? இதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் ஒயிட் ஹவுஸோட ரிப்போர்ட்டை பார்க்குறேன். அதாவது பதவியேற்ற அன்னைக்கு அங்கே பாருங்க, காட்டுறேன். அவர் தெளிவாக போட்டிருக்காரு, டாரிஃபை முதல்ல காலனியவாதியத்தை முதல்ல கொண்டு வந்த அமெரிக்காவின் எக்கனாமிக்கு துணையாக இருந்த மெக்கன்லிக்கு ஒரு மவுண்டோட பேரை வைக்கிறோம். அப்படியே பாருங்கள் கீழே, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோங்கிற பேரை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்திரம். இதான் காலனியவாதியம். அடுத்த நாட்டை ஏன் நாடுங்கிறது? அதுக்கு அடுத்த 2வது வாரமே பனாமாவை பற்றி பேசுகிறார் இவர். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, இந்த பனாமா கால்வாய் இருக்குல்ல, அந்த பனாமா கால்வாய் அழகான கால்வாய், இந்த கால்வாய் எனக்கு தான் வேணும்னு சொல்லி பிரசிடென்ட் பேசுகிறாரு. யார்? இந்த உலகநாதன். President of Panama, I love that canal. Esto es Panamá. Esto no es United States. Esto es Panamá. Y sus hijos con sangre la defendieron una vez. Y si la tenemos que volver a defender con sangre, la volveremos a defender. Créeme que sí. La dignidad de una nación no se puede comprar. நம்ம உலகநாதன் பதவி ஏற்ற 2வது மாதத்திலேயே வரிங்கிற ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்தான். அதான் டாரிஃப் போர்டு எடுத்து இந்த நாட்டுக்கு இவ்வளோ வரின்னு போட்டு சொன்னார். ஞாபகம் இருக்கா? முக்கியமாக 2025 பிரிக்ஸுக்குள்ளே ஈரான் வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சு. பிரிக்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? பிரிக்ஸ் நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக, டாலருக்கு எதிராக டாலரைசேஷன், அதாவது இன்னொரு நாணயத்தை பிரிக்ஸ் நாணயம்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதாவது பிரேசிலு, ரஷ்யா, இந்தியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த நாடுகள்லாம் இருக்குல்ல. அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, யாரெல்லாம் பிரிக்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் 100% மேலே நான் டேரிஃப் போடுவேன், வரி விதிப்பேன்னாரு. இது என்ன கோஇன்சிடென்ஸா? இல்லை சார், இதுதான் காலனியவாதியமே, இதுதான் ஏகாதிபத்தியமே. பதவியேற்ற 2வது வாரமே இங்கே ஒரு புகைப்படத்தை காட்டுறேன், பயந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், அந்த புகைப்படத்தில் யார் உட்காந்துருக்கான்னு. அதாவது ஐரோப்பியாவில் இருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரதமர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அவர் ஒரு மேப்பை காட்டுறாரு. இந்த போஸ்ட் போட்டது யார்? நம்ம உலகநாதன் தான். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேப்பை பாரு, எல்லாமே அமெரிக்கன் கொடியை நான் மாற்ற போகிறேன், அதாவது ஆக்கிரமிப்பு பண்ண போகிறேன், படையெடுக்க போகிறேன், அந்த நாட்டுகள் மீது வரி விதிக்க போகிறேன், அங்கே போய் என்னோட சர்வாதிகாரத்தை, ஏகாதிபத்தியத்தை, காலனியவாதியத்தை நான் பண்ண போகிறேன். இதுதான் மெக்கன்லி நமக்கு சொல்லி கொடுத்தது. அடுத்த அந்த ஏகாதிபத்திய திட்டத்தின்படி அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? வெனிசுலாவில் மதுரோ வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனை போய் கைது பண்ணி கூட்டிருந்துச்சு. தரன்னு அந்த ஆளை இழுத்துட்டு வந்து, ஏன் ஐஏ ரிப்போர்ட்டில் இருக்குது, ஆயில் ரிசர்வ் யார்கிட்ட இருக்குது? வெனிசுலாட்ட தான் இருக்குது. அதனால் வெனிசுலாவை கைப்பற்றியே தீரணும் அப்படிங்கிறதுனால நேராக போனார், அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். அதாவது இந்த ஆள் காலனித்துவம் தான் பண்ணுறாரு. ஹீ இஸ் டூயிங் த காலனிசம், ஹீ இஸ் ரீபில்டிங் த காலனிசம், ஹீ இஸ் டூயிங் த ஏகாதிபத்தியம். அதாவது ஏகாதிபத்தியத்தை இவர் வந்து ஆரம்பிச்சிட்டாருங்கிறத முதல்ல பேசினது பிரேசில் பிரதமர். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அது கோஇன்சிடென்ஸான்னு நீங்களே சொல்லுங்கள். 2025 ஈரான் வந்து பிரிக்ஸில் ஜாயின் பண்ணுது. அந்த வீடியோ வேணால் காட்டுறேன் பாருங்கள். பிரிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணோன்னே நம்ம உலகநாதனுக்கு மூக்கில் வேர்த்துருச்சு. பிரிக்ஸில் வந்து ஈரானும் ஜாயின் ஆகிடுச்சுன்னா பிரிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு உணர்ந்த ஈரானு கரெக்டாக February 28 ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிச்சு ஈரான் மேலே. இப்போ தான் இந்த வாரம் ஆரம்பம். இந்த வாரம் எதுக்கு ஆரம்பம்? எகைன் அந்த ரிப்போர்ட்டு, ஐஏ ரிப்போர்ட்டில் 3வது இடத்துல ஆயில் ரிசர்வில் இருக்கிறது ஈரான் தான். அந்த ஈரானை நம்ம கைப்பற்றணும். அவர் என்ன நினச்சாங்கன்னா, உலகநாதன் நேராக நம்ம வெனிசுலா மாதிரி நைட்டோட நைட்டாக போய் அடித்தோம்னா விழுந்துருவானுங்க. இவன் ஒரு சாதாரண கோப்ரா தான் நினச்சான். இது கோப்ரா இல்லைங்கன்னா இது பிளாக் மம்பா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஈரானு. Hey Taram, you are fired. You are familiar with this sentence. Thank you for your attention to this matter. போன வருஷம் தேவோஸ்ல நடந்த எக்கனாமிக் ஃபோரம் நடந்துச்சு. அதுல ஓப்பனா உலகநாதன் என்ன சொன்னாரு? After the war we gave Greenland back to Denmark. How stupid were we to do that? The United States was paying for virtually 100% of NATO. So other presidents have spent, whether foolishly or not, trillions and trillions of dollars on NATO and gotten absolutely nothing in return. We've never asked for anything. In 4 years, we've secured
commitments for a record-breaking $18 trillion, and we இது போக இன்னொரு ஐடியாவும் இஸ்ரேலோட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சுன்னா உலக நாந்த காசாவை காசாவில் நாங்கள் வந்து ஒரு புதுமை பண்ணுறோம், அங்கே ஒரு மில்லியன்ஸில் போய் பில்லியன்ஸில் போய் நாங்கள் முதலீடு பண்ணி காசாவை வந்து புதுமைப்படுத்துகிறேன், காசா வந்து ஒரு அழகான கடற்கரை மிகுந்த நாடு, அந்த நாட்டை விட்டுறக்கூடாதுன்னா ஞாபகம் இருக்கா? இது என்னது கோயின்சிடன்ஸா? காலனியவாதம், அதாவது அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுதல். அப்போ கியூபா தன்வசம், காசாவில் ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிருச்சு, காசா இப்போ தன்வசம். இப்போ ஃபின்லாண்டோட சண்டை போட்டு கிரீன்லாண்டை அபகரிச்சுக்கலாம், அடுத்து பனாமா கால்வாயை தன்னோடதுன்னு சொல்லிக்கலாம், மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிக்கலாம், ஈரானை அடிச்சுக்கலாம். இந்தியாவும் எமர்ஜிங் கண்ட்ரியில் வந்திருக்கு, இதுவும் எமர்ஜிங் கண்ட்ரியில் வருது, ஜிடிபியில் இந்தியாவும் அதிகமாக இருக்கிறதுங்கிறத அந்த ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. முன்னாடியே சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? வல்லரசாக வரக்கூடிய தகுதிமிக்க நாடு இந்தியா தான். அதனால் இந்தியா பக்கம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? காலனியத்துவமாக ஏதாவது பண்ணணும்னா அவனுக்கு நண்பன்னு சொல்லி பல நாடுகள் இங்கே இருக்குது, அந்த துருவில் தான் நம்ம ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்கு வழியை பார்ப்பான் காலனித்துவத்தம் பண்ணுறதுக்கு. உலக நாடுகளே இப்போ யோசிக்குது, எப்படி இந்தியா இவ்வளோ மக்கள் தொகையை வச்சுட்டு, அதாவது சின்ன சின்ன குட்டி நாடெல்லாம் மக்கள் தொகை கம்மி, பவர் கிரைசிஸ் ஆகிடுச்சு, ஜப்பானில் பவர் கிரைசிஸு, ஃப்ரான்ஸில் பவர் கிரைசிஸு, ஃபிலிப்பைன்ஸில் பவர் கிரைசிஸு, ஆனால் இந்தியா மட்டும் இன்னும் பவர் கிரைசிஸ் வராமல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இந்தியா மேலே ஒரு கண்ணு, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு மேலே ஒரு கண்ணு. இந்தியா என்ன பண்ணுது? ஈரான்கிட்டையும் நட்பாக இருந்துக்குது, ரஷ்யாக்கிட்டையும் நட்பாக இருந்துக்குது, உக்ரைன்கிட்டையும் நட்பாக இருந்துக்கிட்டு, எல்லாத்துக்கிட்டையும் பன்முகத்தன்மையாக இருந்து புத்திசாலித்தன்மையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்தியா. ஒருவேளை அதே மாதிரி காலனித்துவம், ஏகாதிபத்தியம் ஏதாவது நம்ம ஊர் மேலே நடந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம ஊர்லேயே வந்து நியூக்ளியர் பிளான்ட் எத்தனை இருக்குது, தமிழ்நாட்டிலே ஒரு நியூக்ளியர் பிளான்ட் இருக்குல்ல, அப்போ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா முதல்ல இந்தியா என்ன பண்ணணும்னா பிஎஸ்சி பங்குகள், அதாவது பப்ளிக் செக்டர் மேலே முதலீடு அதிகம் பண்ணுவாங்க. அது வந்து பவர் செக்டராக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும். அப்போ நம்ம நாடு என்ன பண்ணும்னா, அது அடுத்து வந்து பேங்க்குகள், வங்கிகள் இதெல்லாம் என்ன பண்ணும்னா அதிக முதலீடு பண்ணி நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் வழி பண்ணுவாங்க. பிஎஸ்சி ஸ்டாக் மேலே தான் அவங்க வந்து முதலீடு பண்ணுவாங்க. அப்போனா என்ன தெரியுதுன்னா, இந்த ரிப்போர்ட்டின் படி இப்போ இவ்வளோ நம்ம பேசினோம்ல, இதெல்லாம் கோஇன்சிடென்ஸாகவே இருக்கட்டும், ஓகே, இது வந்து பெரிய சதி திட்டம் அதெல்லாம் கிடையாது மதுரை, இதெல்லாம் சதி திட்டம்லாம் இது கேஷுவலாக நடக்குது, நீ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற அப்படின்னு நினச்சிக்கிட்டா கூட, அந்த ரிப்போர்ட்டின் படி, ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டின் படி நம்ம வளர்ந்து வரும் நாடு ஒருவேளை ஈரானுக்கு நிகழ்ந்தது மாதிரி அடுத்த வருடம் நம்ம இடத்துல நடக்கும் பொழுது மார்க்கெட் அந்த 20,250 தொடரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்தியா வந்து பிஎஸ்சி நிறுவனங்கள் மீது அதிக முதலீடு பண்ணோம். அப்போனா பிஎஸ்சி ஸ்டாக்கு திரும்பி பிச்சுக்கிட்டு பறக்கும். முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த பிஎஸ்சி ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் பேசுகிறதே இல்லை. எப்படின்னா பிஎஸ்சி ஸ்டாக்கை பற்றி பேசினா என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரவாக இவர் பேசுகிறாருங்கிறாங்க. சார், இது கட்சிக்கு ஆதரவும் கிடையாது. இப்போ ஒருவேளை அடுத்ததில் வந்து வேற கட்சி ஒரு ஆள் வந்துடுறாங்கன்னா அப்போவும் நம்ம பிஎஸ்சி ஸ்டாக்கை தான் நான் வாங்கணுங்கிறேன். ஸோ ஆட்சியாளர்கள் யார் மாறினாலும் பிஎஸ்சி பங்குகள் அடுத்த 10 வருஷத்துக்கு ஜொலிக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. Peter? When you say Cuba is next, Cuba. When will the United States do it? I do believe I'll be having the honor of taking Cuba. And a powerful personality. Se han encontrado con que la revolución cubana sabe también pelear y ganar batallas en este campo. It looks as if the President of Panama. I love that canal. Panamá, esto no es United States, esto es Panamá. Y sus hijos con sangre la defendieron una vez. Y si la tenemos que volver a defender con sangre, la volveremos a defender. My fellow citizens, recent events have imposed upon the patriotic people of this country a responsibility and a duty. Não aceitar ser apenas exportador de minerais para eles.
Ou seja, quem quiser que venha se instalar e produzir no país para que a gente tenha chance de desenvolver os nossos países. Because they're going to make a deal. They're going to make a deal. They did something yesterday that was amazing, actually. They gave us a present. Hey Trump, you are fired. You are familiar with this sentence. Thank you for your attention to this matter.